அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் புதிய முதலமைச்சராக பதவியேற்கப் போவது யார் என்பது இன்னும் தெரியவில்லை. இது தொடர்பாக பாஜக வட்டாரத்தில் நடக்கும் ஆலோசனைகள் குறித்த தகவல்களோடு டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். கணபதி, நாளை பதவியேற்பு விழா நடக்க உள்ளது. இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 பேர் இந்த ரேஸ்ல இருக்கிறாங்க. இதில் முந்த போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. டெல்லி முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள்? யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது? அந்த வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? டெல்லி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க இன்று பல முக்கிய ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. அதில் முதல் கட்டமாக இங்கே நாம் பார்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மாநில அலுவலகத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்குதான் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலை வர உள்ளார்கள். இங்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று அதன் பிறகு இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாஜக தலைமை அலுவலகத்திலே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் ஏற்பாடுகள் காரணமாக தற்போது ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கட்சி சேராத பிறர் பாஜக அலுவலகத்திலிருந்து வெளியேறும்படி கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இங்கே பார்க்கலாம், நுழைவாயில் தற்போது பாதி மூடப்பட்டுள்ளது. அனைவரும் வெளியே சென்ற பிறகு நுழைவாயில் மூடப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். கட்சியை சேராதவர்கள் அனைவருமே நுழைவாயிலுக்கு வெளியே இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுழைவாயிலே பாதுகாவலர்கள் நுழைவாயிலை தற்போது மூடுவதை நாம் பார்க்கலாம். நுழைவாயில் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே மூடப்பட்டுவிட்டது. ஆகவே பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுவதற்காக தற்போது பாஜக டெல்லி மாநில அலுவலகத்திலே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து இங்கே அலுவலகம் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. அலுவலகத்துக்கு வெளியே ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிட வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகள் போன்றவை இனி செய்யப்படும் என கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக தலைமையிலே ஆட்சி அமைவதற்கு 27 வருடங்கள் ஆகியிருக்கிறது என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். 27 வருடங்களுக்கு பிறகு பாஜக 48 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் இன்று மாலையிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே பாஜகவின் ஆட்சி மன்ற கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்திலே முதல்வர் யார் என முடிவு செய்யப்படும். கட்சியின் தேசிய தலைவரான JP நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள். அதன் பிறகு முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆதரவு கடிதத்துடன் துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து அவரிடம் அந்த கடிதத்தை அளித்து அமைச்சரவை அமைப்பதற்கான உரிமை கோர உள்ளார். இப்படி இந்த பதவிக்கு வரப்போவது யார் என்கிற முக்கிய கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இதிலே ஒரு மகளிர் முதல்வரை கொண்டு வர வேண்டும் எனவும் அதற்காக ஷாலிமார் பாக் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரேகா குப்தா பெயரை பரிசீலிக்க வேண்டும் எனவும் ஒரு சாரார் வலியுறுத்தி வருகிறார்கள். இன்னொரு சாரார் ஜிதேந்திர மகாஜன் என்கிற ரோத்தாஸ் நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரை இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் வணிகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அந்த சமுதாயம் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் எனவும் ஆகவே அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் விரும்புகிறார்கள். இதைத் தவிர பஞ்சாபி சமுதாயத்தைச் சேர்ந்த ஜனக்புரி சட்டமன்ற உறுப்பினரான ஆஷிஷ் சூடை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் ஒரு சாரார் வலியுறுத்தி வருகிறார்கள். இவர் கட்சிக்கு மிகவும் தலைவர்களின் நம்பிக்கை பெற்ற தலைவராக இருக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு பஞ்சாபியை டெல்லியில் முதலமைச்சராக நியமிப்பது உதவிகரமாக இருக்கும் என கருதப்படுகிறது. இதைத் தவிர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த பதவிக்கு வர வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பரிசீலிக்கப் போவதில்லை என கட்சியின் தலைமை தெரிவித்து விட்டதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களிலே ஒருவரே தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியின் தற்போதைய மாநில தலைவரான வீரேந்திர சச்சிதேவா சட்டமன்ற உறுப்பினர் அல்ல. ஆகவே அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. முன்னாள் தலைவரான விஜேந்திர குப்தாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவும் அவரது பெயரும் பரிசீலனையில் உள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் பாஜக தலைமை மிகவும் ரகசியமாக அனைத்து தகவல்களையும் வைத்துள்ளது. நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே யார் முதல்வர் என்பது இன்னும் சஸ்பென்ஸாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக முதல்வர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர்கள் அனைவரும்
ஒரு திரள பெரும் விழாவில் பங்கேற்பார்கள் எனவும் அதிலே டெல்லி முதல்வர் பதவியேற்பார் எனவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த டெல்லி முதல்வர் யார் என்பதை இன்னும் பாஜக தலைமை சஸ்பென்ஸாக ரகசியமாக வைத்திருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கணபதி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.